ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து இடியாப்பம் மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் ஆனால் கூட பூச்சி பிடிக்காமல் இருக்கும். நம்ம இதில் இடியாப்பம் மட்டும் இல்லை, எல்லா வகையான கொழுக்கட்டை, புட்டு எல்லாமே செய்யலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டில் உள்ள கல்சர் நெல்லை வந்து அரைச்சி அதிலேருந்து எடுத்த பச்சரிசி தான். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா மாவு பச்சரிசியாக வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு நிறையாவும் வரும். அரிசி வந்து அளவு தேவையில்லை, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது போல் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மரக்கா போல் எடுத்திருக்கேன். ஒரு மரக்கானா 4 படி வரும். இந்த பச்சரிசியை வந்து ஒரு 4-5 தடவை நல்லா கிளஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி திரும்ப திரும்ப இது வந்து நல்லா கிளஞ்சிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 தடவை போல் நல்லா கிளஞ்சிருக்கேன். இப்போ நல்லா கிளஞ்ச அரிசியில் வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம அரிசி ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறியிருக்கும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிக்கலாம். இது போல் பார்த்திங்கன்னா ஊறின பிறகு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நம்ம ஃபுல்லுமே வடிச்சிடணும். வடிச்சிட்டு இதை வந்து நான் மில்லில் தான் அரைக்க போகிறோம். நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து மில்லில் கொடுத்து இடிச்சிட்டு வந்தாச்சு. இது வந்து கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும் லைட்டாக. நம்ம இப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். நம்ம இந்த இடியாப்ப மாவு வந்து ஆவியில் வேக வைக்கணும். அதுக்காக நான் இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகட்டும். பாருங்கள், ஒரு பிளேட் வச்சு ஒரு வெள்ளை துணி இது மேலே விரிச்சிக்கலாம். நம்ம இடிச்சிட்டு வந்து வச்சுருக்க மாவு வந்து இந்த வெள்ளை துணியில் வச்சுக்கலாம். எவ்வளோ வந்து இந்த துணிக்கு பத்துமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் உள்ள 2 கார்னர் வந்து இது போல் மூடி அந்த மாவு வந்து மூடிட்டு இன்னொரு பக்கம் 2 கார்னர், ஆப்போசிட் 2 கார்னர் வந்து இது போல் லைட்டாக ஒரு முடிச்சு மட்டும் போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இட்லி பானையில் வச்ச தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து நம்ம இட்லி தட்டு இல்லை இடியாப்ப தட்டு ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு நம்ம அந்த மாவு கட்டி வச்சுருக்கோம்ல அந்த துணியை தூக்கி அப்படியே உள்ளே வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா 20 நிமிஷம் கூட ஆகும். பார்த்து வேக வச்சுக்கோங்க. நம்ம வந்து புட்டு அவிப்போம்ல அதே போல் தான். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடி எடுத்த உடனே ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் துணியை எடுங்க. ஏன்னா வந்து சுற்றும் டக்குன்னு. நம்ம இதை பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், மாவு ஃபுல்லுமே சூப்பராக வெந்திருக்கு. நம்ம இதை அப்படியே இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து 2 இட்லி பானையில் தான் வேக வச்சிட்ருக்கேன். இன்னொரு இட்லி பானையில் வெந்துட்டுருக்கதும் நம்ம வந்து எடுத்து அந்த மாவு கூட சேர்த்து கொட்டிடலாம். இதே போல் நம்ம எல்லா மாவையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து நம்ம வேக வைக்கும்போது இட்லி பானையில் வந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இட்லி பானை கருகி மாவுமே கருகின வடை வந்துடும். அதனால ஒரு டைம் நம்ம வேக வைக்கும் போதும் தண்ணி செக் பண்ணிக்கோங்க மறந்துடாமல். இதில் கொஞ்சம் தண்ணி இப்போ நம்ம சேர்த்துட்டு இட்லி தட்டு இல்லை இடியாப்ப தட்டு நம்ம எது யூஸ் பண்ணுறோமோ அதை மேலே எடுத்து வச்சிடலாம். அதே போல் தான் வெள்ளை துணியில் திரும்ப மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை மூட்டை போல் கட்டிட்டு நம்ம இட்லி பானையில் திரும்பவும் தண்ணி ஊற்றி வச்சோம்ல, நல்லா கொதி வந்ததும் இந்த மாவு வந்து உள்ளே வச்சுட்டு இதை மூடி வச்சு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். வெயிலில் வெள்ளை துணி விரிச்சிட்டு நம்ம வேக வச்ச மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும். நம்ம வேக வச்ச எல்லா மாவுமே வந்து இந்த வெள்ளை துணியில் கொட்டியாச்சு. நம்ம இப்போ வந்து கையால் வந்து இதை உடச்சி விட்டுக்கோங்க. சூடாக இருந்துச்சுன்னா கரண்டி வச்சு கூட லைட்டாக மசிச்சு விட்ட மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த கட்டிகளை வந்து உடச்சி விட்டு நல்லா வந்து துணியில் ஃபுல்லும் மாவு பரப்பி விட்டு காய வச்சுக்கோங்க. நல்ல வெயிலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே நாள்லேயே வந்து மாவு நல்லா காஞ்சிரும். இதை வந்து நம்ம எப்போ செய்யணும்னா காலையிலே வந்து அரிசி ஊற வச்சு ஒரு 9-10 மணிக்கெலாம் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து வேக வச்சு நம்ம ஒரு 11 மணிக்கெலாம் வந்து காய வச்சிட்டோன்னா 4 மணிக்கெலாம் நம்ம நல்லா காஞ்சிரும். இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லும் வெயிலில் காய வச்சு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த மாவு வந்து நம்ம கட்டி எல்லாத்தையுமே உடச்சி விட முடியாது. சின்ன சின்ன கட்டி இருக்கும்ல, அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2-3 சுற்றி விட்டு அரைச்சிங்கன்னா அந்த கட்டிலாம் நல்லா உடஞ்சிரும். இப்போ வந்து இந்த மாவை சல்லடையில் கொட்டி இதை சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு வந்து சளிச்ச பிறகுமே அந்த சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருக்குல்ல, இதை அப்படியே தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து திரும்ப ஒரு தடவை அரைச்சிட்டு சளிச்சிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி தனியாக அந்த பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து மொத்தமாகவே நம்ம சளிச்சிக்க போகிறோம். ஒரு தடவை நம்ம சளிக்கும் போதுமே இந்த எக்ஸ்ட்ரா இருக்க சின்ன சின்ன கட்டிகள்லாம் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டே வாங்க. லாஸ்ட்டாக வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம்.
இதே போல் பார்த்திங்கன்னா நான் எல்லா மாவுமே சலித்து எடுத்தாச்சு. நம்ம ஒரு தடவையும் மாவு சலிக்கும் போது அந்த சின்ன சின்ன கட்டியாக இருந்ததுன்னா தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தோம்ல, அது எனக்கு இவ்வளோ இருக்குது. இதை நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி நான் வந்து இதையும் சலிச்சிக்க போகிறேன். சலித்த பிறகு பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. உங்களுக்கு வந்து நிறையா அந்த அரிசி ரவை போல் கிடச்சிதுன்னா நம்ம அரிசி உப்புமா கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ சலிச்ச மாவையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். பாருங்கள் எல்லா மாவுமே சலிச்சாச்சு. நம்ம இதை வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் வந்து பூச்சி பிடிக்காது. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சரிசி வந்து நம்ம ஊற வச்சு இடித்து இது போல் வேக வச்சு காய வச்சு சலித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வேலை அவ்வளோ இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணும்போது நம்ம பக்குவமாக மாவு ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து கடையில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இதில் வந்து எல்லா வகையான கொழுக்கட்டை, புட்டு, இடியாப்பம் எல்லாமே இதில் செஞ்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வச்சு இடிச்சிட்டு வந்த பிறகு அந்த மாவு வந்து ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, அப்புறம் ஊச வாடை வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே அதை ஆவியில் வேக வச்சு உடனே காய வச்சுருங்க. அது மாதிரி நல்ல வெயில் இருக்க அன்றைக்கி காய வைங்க. மாவு வந்து நல்லா காஞ்சிடணும். ஒரு நாள் காய வச்சுமே உங்களுக்கு வந்து காஞ்சது பத்தலை, லைட்டாக ஈரமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது மாதிரி சலிச்சிட்டு அடுத்த நாள் இன்னொரு நாள் காய வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த மாவில் உங்களுக்கு இடியாப்பம் செஞ்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த இடியாப்பம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 நாள் வேலை இருக்கும். ஃபஸ்ட் நாள் வந்து நம்ம அரிசியை நல்லா கிளஞ்சிட்டு ஊற வச்சு வடிச்சிட்டு மில்லில் வந்து இடிச்சிட்டு வந்துடுவோம். அதை வந்து வேக வச்சு நம்ம காய வச்சிடணும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச மாவு வந்து மிக்சியில் அரைச்சிட்டு சலித்து எடுத்து வைக்கணும். அவ்வளோதான் வேலை. நம்ம இதை செஞ்சு வச்சிட்டோன்னா போதும். 1 வருஷம் ஆனாலும் மாவு வந்து பூச்சி பிடிக்காது, எந்த ஸ்மெல்லும் இருக்காது. மாவு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் பாருங்கள் இப்போ இடியாப்பம் செய்கிறதுக்காக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். மீதி மாவு வந்து நான் மூடி வச்சிடுறேன். இப்போ வந்து மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து தேங்காய் பால் வச்சு தான் சாப்பிட போகிறோம். அதனால நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம குழம்பு எதுவும் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் மாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் மாவு பேசுறதுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை உடனே நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இடியாப்ப மாவு பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்கலாம். தண்ணி சூடாக இருக்கிறதுனால கரண்டி யூஸ் பண்ணி கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தடவையே எல்லா தண்ணியும் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி நிறையா ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த மாவை விட நம்ம சுடு தண்ணி ஊற்றி கலக்கும் போது பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்து கொஞ்சம் மாவு அதிகமாகவே கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள் நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்தாச்சு. நம்ம வந்து இதை மாவு வந்து கரண்டியால் கலக்கும் போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கலந்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் கரண்டியால் நல்லா கலக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இடியாப்பம் செஞ்சுக்கலாம். நான் வந்து கரண்டியில் நல்லா கலந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இடியாப்பம் புளியறதுக்கு வந்து மாவு எடுத்து வச்சிடலாம். கரண்டியால் வைக்கும்போது நல்லா வந்து கேப் இல்லாமல் நல்லா கொஞ்சம் அமுக்கி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இடியாப்பம் புளிஞ்சிடலாம். நான் வந்து 3 தட்டு உள்ள ஸ்டாண்ட் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து சில பேர் இந்த தட்டில் எண்ணெய் தடவிட்டு இடியாப்பம் புளிவாங்க. ஆனால் எனக்கு வந்து துணி போட்டு இடியாப்பம் செய்கிறது தான் எனக்கு பிடிக்கும். நான் வந்து எப்போவுமே வந்து துணி யூஸ் பண்ணி தான் வந்து இடியாப்பம் புளிவேன். பாருங்கள் 3 தட்டுலேயுமே நம்ம புளிஞ்சிக்கலாம். நம்ம கடையிலலாம் கிடைக்கும்ல பாருங்கள் ஒரே சுற்று தான் வந்து சுற்றுவேன். இது மேலெலாம் திரும்ப நம்ம புளிஞ்சு விட வேண்டியதில்லை. இதுவே நமக்கு நல்ல சாஃப்டாக நல்ல வந்து பஞ்சு போல் இடியாப்பம் கிடைக்கும். பாருங்கள் இதை வந்து நம்ம ஸ்டாண்டில் வச்சாச்சு. நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு வேக வைக்கும்போது தண்ணி கொஞ்சமாக தான் வைக்கணும். இப்போ வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம அந்த இடியாப்ப ஸ்டாண்டை உள்ளே எடுத்து வச்சுட்டு மூடி வச்சு இதோ 2 நிமிஷம் வெந்தால் போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இடியாப்பம் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம இதை வந்து நான் வந்து பிளேட்டில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் துணியில் ஒட்டவே ஒட்டாது, அவ்வளோ ஈஸியாக வந்துடும். நம்ம அந்த தட்டும் துணியும் சேர்த்து பிடிச்சிட்டு குப்பரை கவுத்தோனாலே இடியாப்பம் வந்து அழகாக ஒட்டாமல் நல்லா வந்துடும் நமக்கு. பாருங்கள் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இடியாப்பம். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக. இந்த மாவு வந்து நம்ம கொழுக்கட்டை செஞ்சோன்னா கொழுக்கட்டையும் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பூரண கொழுக்கட்டைலாம் செஞ்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் KMV ஹோம் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.